கையன்னாரே உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வட்டக்கச்சி ஐயனார் கோயிலா நிற்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐயனார் கோயில்ல இன்றைய தினம் வந்து மிக சிறப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அந்த திருவிழால தான் நாங்க நிற்கிறோம். ஆட்டங்கள் பாட்டங்கள் மயிலாட்டங்கள் என்று சொல்லி மிக சிறப்பான முறையில மிக பிரமாண்டமாக வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க. இரவு பொழுதுல வந்து இசைக்குழு இருக்கு, தென்னிந்திய கலைஞர்களுடைய மிக பிரமாண்டமான இசைக்குழு இருக்குது. நாங்கள் வந்து அந்த நிகழ்வுல தான் இப்ப நிற்கிறோம். காணொலியை வந்து முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை முழுமையா வந்து பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இந்த திருவடிகளை நோக்கி திருவருள் சிறப்போடு ஆலய பார்த்தீங்கன்னா தெரியும், மேளதாளங்களோட மிக சிறப்பான முறையில் இந்த ஐயனாருடைய இந்த திருவிழா, அதாவது வந்து கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுடைய இந்த திருவிழா வந்து மேளதாளங்களோட மிக சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து பாருங்க டெல்லியில் வந்து பூமலை வந்து தூவி ஐயனாருக்கு வந்து இந்த பூக்களை வந்து தூவி கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிரத்தையோடு தங்களுடைய நேர்த்தி கடன்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவில் நாதஸ்வர வித்துவான்கள் வந்து நாதஸ்வரம் வந்து மிக அழகான முறையில் இனிமையான முறையில் வந்து வாசித்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து ஈழத்தினில் புகழ்பூத்த நாதஸ்வர வித்வான்கள் தமிழ் வித்வான்கள் எல்லாம் வந்து இணைஞ்சி மிக சிறப்பான முறையில் இந்த திருவிழா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, மிக பிரம்மாண்டமான முறையில் உண்மையாலுமே வந்து இந்த திருவிழாவை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து உண்மையாலுமே வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. இலங்கையில் வந்து மிகச் சிறப்பான முறையில் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து இவ்வளவு அம்சங்கள் இவ்வளவு விஷயங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மயில் நடனம் கூடுதலாக வந்து எல்லாம் வந்து இந்தியாவில் நாங்கள் வந்து தமிழ்நாடுகளில் செய்கிறது, இங்கே வந்து செய்கிறது தான். இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கோயில்களில் யாழ்ப்பாணத்துலலாம் நிறைய கோயில்களில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மயிலாட்டங்கள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடனங்கள், வேறு நடன மங்கையர்களுடைய நூற்றுக்கணக்கான நடன மங்கையர்களுடைய நடனமெல்லாம் இருக்குது. இன்னும் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். நான் நிறைய நடனங்கள் இருக்குது அங்கால வந்து நிறைய வேறு நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாத்திய கருவியினுடைய பெயர் என்னது தெரியல. இந்த வாத்திய கருவிகள் வந்து இசைச்சு கொண்டு இங்கால வந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் எல்லாம் இசைச்சு கொண்டு நடனம் ஆடியே இசைச்சு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியைத்தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பின்னுக்கு வந்து ஐயனாருடைய தேர் வந்து மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முன்னுக்கு வந்து இந்த கலைஞர்களுடைய இந்த நிகழ்வுகளோடு ஐயனார் வந்து மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மக்கள் வந்து பெரும் திரளாக வந்து திரண்டு வந்திருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா வந்து காட்சி அளிக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதோட வந்து தென்னிந்திய இசைக்குழுவினருடைய இசைக்குழு வந்து இங்கே இருக்குது. இந்த திருவிழா முடிவுற்றதும் அந்த இசைக்குழு நிகழ்வுகள் நடைபெறும்.
குறிப்பாக வந்து செந்தில் கணேசன் அண்ணா, ராஜலட்சுமி அக்கா வந்திருக்கிறாங்க, மற்றது முத்துச்சிப்பி அண்ணா வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து நிறைய பாடகர்கள் வந்து தென்னிந்தியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவ்வளவு கலகலப்பாக அற்புதமாக இருக்குமே, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. மிக பிரமாண்டமான முறையில் செலவழித்து இவ்வளவு சிரத்தையோடு வந்து செய்திருக்கிறார் அவர். அவரோட பேர் வந்து ஞாபகம் இல்லை. இசைக்குழுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஜி சாந்தன் அண்ணாவினுடைய இசைக்குழுவினர் தான் இந்த இசை நிகழ்வை வந்து மிகச் சிறப்பான முறையில் வந்து நடாத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு அதை நான் போடுறேன். அந்த இசைக்குழுவை முடிஞ்சால் நான் வந்து அதை தாரத்துக்கு உங்களுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ வந்து காணொலியை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவில் இருக்குது, தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். அடுத்தது வந்து இங்கே பாருங்க, நூற்றுக்கணக்கான நடன மங்கையர்களுடைய நடனம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. பின்னுக்கு வந்து ஐயனாருடைய தேர் வந்து கொண்டிருக்குது. முன்னுக்கு வந்து நூற்றுக்கணக்கான நடன மங்கையர்கள் வந்து நடனமாடி வந்து கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கலர் ஆடைகளை அணிந்தவாறு இந்த நடன மங்கையர்கள் நடனமாடி கொண்டு வரதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உண்மையாலுமே எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. அவ்வளவு செலவழித்து மிக சிறப்பான முறையில் இந்த திருவிழாவை செய்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயனார் வந்து அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரில் வந்து அமர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான அந்த காட்சி பாருங்கள், கண்ணுக்கு அவ்வளவு குளிர்மையாக இருக்குன்னு பாருங்கள். அற்புதமான அந்த காட்சியை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்படியே அந்த தேரை வந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் போல, அந்தளவு அழகாக இருக்குது. சிறிய தேராக இருந்தாலும் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கிறது. தேனுடைய வடத்தை பிடித்து இங்கே ஆண்களும் பெண்களும் என்று மெதுவாக நகர்த்தி கொண்டு வருகின்ற அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
கைதட்டி 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 மறந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டி சிறப்பாக அந்த நடனத்தை கொடுத்து